ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ லீசன்ட்ட தன்னோட அண்ணன் இருந்ததுக்கு என்ன தான் காரணம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கான பதிலை லீசனும் சொல்கிறான். என்னென்னா, ஜப்பானுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோட அண்ணனும் லீசனும் சேர்ந்து ஜாப்பனீஸ்க்கு எதிராக இருந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் கூட கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க போல். பட் லீசன் அவ்வளோ பெரிய எம்பையரை மீறி கொரியாவால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாறி இருக்கான். ஸோ அதனால் கிளர்ச்சியில் இருந்த ஹீரோட அண்ணனையும் காட்டி கொடுத்துருக்கான். அவங்க ஹீரோட அண்ணனை கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இவன் உயிர் வாழணுங்கிறதுக்காக பயந்து போய் இதெல்லாம் செஞ்சுருக்கான். அதை ஹீரோட்ட சொன்னதுமே ஹீரோவும் கோவத்தில், அப்போது என்னோட அண்ணனை நீ விற்றுருக்கேன், நான் இப்போ இந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், இனி என் கண்ணு முன்னாடி வந்துடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் லீசன் அடிச்சுட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் புக் ஸ்டோரில் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இப்போ என்னென்னா சங்ஜூன் வரா. ஸோ அங்கே புக் ஸ்டோரில் இருக்கிற ஒரு புக்கை எடுத்து அதில் உள்ள லைன்ஸை ரீட் பண்ணி காட்டுறான். மேட்ரு என்னென்னா, ஹீரோயின் கிளர்ச்சி பண்ணுறவங்களுக்கு சீக்கிரட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. ஸோ அவங்களும் சீக்கிரட்டாக லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டரில் அந்த லைன்ஸ் இருக்கும் போல். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது, ஜாப்பனீஸ்க்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுற அந்த இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர் இங்கே சங்ஜூன் தான் சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஹீரோயினை அவங்களோட குரூப்பில் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஹீரோயின்ட்ட வந்து நேராகவே வந்து பேசுகிறாங்க சங்ஜூன். ஹீரோயினும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டராக இவங்க கூட சேர்ந்து மாறணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் சங்ஜூன் ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்கோ எங்கே இருக்கானோ அந்த இடத்த காட்டுறாங்க. என்னென்னா, இன்கோ அன்றைக்கி அந்த 3 பேரும் சுடணும்னு போயிருப்பான். பட் அந்த இடத்துல பைக்கில் ஸ்பீடாக வந்து சுட்டுட்டு போனது யாருன்னு பார்த்தோன்னா சஞ்சுன் தான் வந்து சுட்டுட்டு போயிருப்பா. ஸோ இன்கோவுக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தனியாக யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கா. ஸோ இப்போ ஹீரோயினும் இன்கோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே அந்த இடம் தான் வெப்பன்ஸ் இருக்கிற இடம் போல் இவங்களுக்காக. ஸோ அந்த வெப்பன்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் ஹீரோயினுக்கு எல்லாத்தையும் காட்டி என்னெல்லாம் செய்யணுமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொலை பண்ணது இன்கோ தான் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கமாக இன்கோ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஒரு ஷாப்பில் தான் இன்கோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த ஷாப்போட ஓனர் என்னென்னா, திடீர்னு இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்து அந்த ஓனரை பிடிச்சி நல்லா அடித்து, இன்கோ எங்கே போயிருக்கான் உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் ஓனருக்கு உண்மையிலே எதுவும் தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திடீர்னு அந்த கேஸால் இருந்தவங்க ஒருத்தங்க இவனை பார்க்கறதுக்காக வந்தாங்க. நான் என்னன்னு கேட்டதுக்கு தெரியாமல் ஏதோ அரிசி மூட்டையை மாற்றி அனுப்பிட்டாங்க, அதை பற்றி தான் நாங்கள் பேச வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி எதுவும் போன மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி சங்ஜூன் மேலே டவுட்டாக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி கொலை நடந்தப்போ கேஸால் சங்ஜூன் இருந்திருக்க மாட்டான்னு சொல்லி விசாரணை பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி மர்டர் நடந்த அன்றைக்கி இன்கோ, சங்ஜூன், ஹீரோயின் இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கிறத ஓரளவுக்கு சரியாக கெஸ் பண்ணிட்டான். ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக வீட்டுக்கு வர்றப்போ ஹீரோயினோட அம்மாவே சொல்கிறாங்க, ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து உன்னை படிக்கிற சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க, போய் பாருன்னு சொல்லும்போது ஹீரோயினும் போய் பார்க்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோ அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க. ஸோ ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோவும் வந்து பேசுகிறாங்க. அப்போது ஹீரோயின் என்னென்னா, நேற்று ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னோடய வீட்டுக்கு தான் வந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஏன் அந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணுறீங்க, உங்களோட உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையில் தான் ஹீரோயின் பேசுகிறாங்க. ஹீரோ இதை கவனிச்சுட்டு, நீ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் ரொம்ப அக்கறையோடு பேசுகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும், அப்படிலாம் எதுவும் கிடையாதே, நீங்கள் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்தீங்க, நம்ம அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன், நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் திணறிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. இப்போ இன்ஸ்பெக்டர் என்னென்னா சஞ்சுவை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக்கு தான் வராங்க. ஆனால் அந்த டைம் சங்ஜூன் அங்கே இல்லை, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணும், நீங்கள் நினச்ச நேரம்லாம் சங்ஜுவை பார்க்க முடியாது, ஸோ போயிட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லுவாள். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே இந்த இன்ஸ்பெக்டர் என்னன்னா அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த டைம் கரெக்டாக சங்ஜூனும் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறான். இப்போ அவன் என்னன்னா, ஆமாம் ரீசெண்டாக இன்கோவை நீ மீட் பண்ணியா இல்லையான்னு சொல்லி கேட்காங்க. இப்படி என்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு உன்ட்ட ஏதாட்டும் அப்ரூவல் இருக்கான், உன் இஷ்டத்துக்கு வந்து கேட்டுட்ருக்கேன், ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லும்போது அவனும் ரூம்லேருந்து வெளியே வந்துடுதான். ஸோ இப்போ என்னென்னா சங்ஜூனை பார்த்துட்டு, என்ன இந்த கேஸாக்கு வர பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் உன்னோட கையில் வச்சுக்கிட்டு இந்த பயம் இல்லாத மாதிரி ரொம்ப கட்ஸ் இருக்கிற மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ நீ மேலே போட்டிருக்கிற இந்த ஸ்கேட் எடுத்துட்டேன்னா உன்னோட நிலமை என்னங்கிறத யோசித்து பார்த்தியான்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறதுக்கு சங்ஜுனும், என்ன நானே என் கையால் உன்னை கொன்னுட்டு உன்னோட பாடி யாருக்கனுக்கும் தெரியாத அளவுக்கு போகணும்னு நீ ஆசைப்படுறியான்னு சொல்லும்போது அவனும் கோவத்தோட இங்கே சங்ஜுன் அடிக்க வேணாம். ஆனால் அந்த இடத்துக்கு கரெக்டாக லீசன் வந்து இந்த இன்ஸ்பெக்டராக அடிக்கான். எனக்கு தெரியும்
தெரியும் உன்னால் ப்ராப்பராக ஆஃபீஸெல்லாம் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஒரு ஜோசனாக இருக்கிறதுனால நான் இதை பற்றி வெளியே ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கேன். நீ இங்கேருந்து இப்போவுமே அமைதியாக போயிட்டேனான்னு சொல்லும்போது அவனும் வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துலேருந்து அமைதியாக போயிருந்தான். ஸோ இப்போ லீசன் நடந்ததுக்கெலாம் மன்னிப்பு கேட்குறதுக்கு என் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு லீசனும் சங்ஜுனே போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இங்கே ஹீரோ கேஸால் இருக்கும்போது அங்கே பார்க்குற எல்லாருமே ஹீரோவோட கண்ணுக்கு ஹீரோயினாக தான் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயினை மிஸ் பண்ணுறாங்க ஹீரோ. ஸோ அப்படியே இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த கேஸால் இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் அந்த இடத்துக்கு லீசன் வரான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகிருப்பான். பட் ஜாப்பனீஸ் போலீஸ்ன்னு சொல்லிக்க மாட்டான். லாஸ்ட்டில் ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ண போது தான் எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சுக்கும். அதனால் இப்போ லீசன் மூலம் கோவத்தில் இருந்துட்டுருப்பாங்க. ஆனால் இதே டைம் தான் ஹீரோவும் ஹீரோயினை ஏதாச்சும் சாக்கு வச்சு பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. பட் இவங்க பேசிகிட்டு இருக்கதா ஹீரோ கவனிச்சிருந்தாங்க. லீசன் இங்கே வந்ததுமே ஹீரோயினும் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெலாம் ஆன்சர் நான் அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நான் இங்கே வரக்கூடாதா என்னன்னு கேட்கும்போது பதிலுக்கு ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் போலீஸாக இருந்துக்கிட்டு என்கிட்ட ஃப்ரெண்டாகி நான் என்ன பண்ணுறாங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டாகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஜாப்பனீஸ் போலீஸ்ன்னு சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோவோட என்ட்ரி தான். அந்த சான்ஸ்லாம் இனி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டிலிருந்து உனக்கு கிடைக்காது. ஸோ நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு ஹீரோயினை உண்மையாகவே இவங்க 2 பேரும் டேட் பண்ணுற மாதிரி இப்போது லீசன் முன்னாடி நினச்சிட்டு வா நம்ம மூவி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோட்ட நல்ல வேலை கரெக்டான டைமில் வந்தீங்க, நம்ம டேட்டிங்னு சொல்லி வச்சதுக்கு நல்லதாக போச்சு. இப்போ கண்டிப்பாக லீசன் நம்ம 2 பேரும் உண்மையாக டேட் பண்ணுறதா தான் நினச்சிருப்பாங்க. சரி என்னை புக் ஸ்டோருக்கு பின்னாடி விட்டுருங்க, லீசனும் அங்கே இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்னென்னா இப்போ லீசவங்க பார்த்த கோவத்தில் காரை கோவத்தோடு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. புக் ஸ்டோர்லேயும் நிற்காமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆமாம் இப்போ எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, என்னை ஒழுங்காக அங்கேயே ட்ராப் பண்ணுங்க சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோவும் ஏன் போகிறோம் எதுக்காக போகிறோன்னு இதெல்லாம் கேட்காம என் கூட உன்னால் வர முடியாதா என்னன்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்துறாங்க. ஸோ ஹீரோயினும் ஹீரோவோட இந்த கோவத்தை பார்த்தோன்னே அமைதியாக ஹீரோ எங்கே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே கவர்னரோட ஒய்ஃபும் ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களோட பொண்ணு வந்துருவாங்களாம். ஸோ ஹீரோவையும் அவங்களையும் மீட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே கவர்னரோட ஒய்ஃப் ஏதோ நாவல் எழுதியிருப்பாங்க போல், அதை பப்ளிஷ் பண்ணணும், நல்ல பப்ளிஷரை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என் பையன் படிக்கிறது தவிர அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான், அவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் தான், இவனும் சில டைம் ரிப்போர்ட்டராக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நாவலில் என் பையன்கிட்ட சொல்லி பப்ளிஷ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா நேற்று நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க ஜாப்பனீஸை பற்றி நல்லா திட்டிருப்பாங்க தானே. ஸோ அவங்கள பிடிச்சி வச்சுட்டு ஜாப்பனீஸை பற்றி இப்படிலாம் பேசலாம்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் திடீர்னு கவர்னர் என்னன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா கவர்னரோட ஒய்ஃப் எழுதியிருக்கிற அந்த நாவலை இவங்களோட கம்பெனியில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதை பப்ளிஷ் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னா எதுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணணும், எங்கேயோ இடிக்குதேன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரிய வருது என்னென்னா கவர்னரோட ஒய்ஃப் எது பண்ணாலுமே அது சரி வராது, சொதப்ப தான் செய்யும். இப்போ நாவல்னு பேரில் கண்டிப்பாக ஏதாட்டு கேவலமாக தான் எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதே சேம் டைமில் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக்கு போகிறாங்க ஹீரோ அங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ அந்த இடத்துல இல்லை, கூடவே கேஸில் உள்ள ஒரு பொண்ணுக்கு ஹீரோயின் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா. ஸோ அந்த பொண்ணு தான் இருக்கா. ஹீரோவை பற்றி கேட்கும்போது அவளும் அங்கே புக் ஸ்டோரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சொல்கிறா. ஸோ இப்போ இவங்க என்னென்னா அப்போ ஹீரோ ஹீரோயினும் 2 பேரும் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உண்மையாகவே நல்லா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட் அவங்களுக்குள்ளே ஏதாட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கற்பனையாக நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே இங்கே ஹீரோ ஹீரோயினையும் பார்த்தோன்னா இன்னும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. பட் என்னென்னா கார் திடீர்னு ஸ்டாப் ஆகுது, காரில் பெட்ரோல் இல்லை போல். ஸோ ஹீரோ ஹீரோயினை இறங்க சொல்லி தள்ள சொல்கிறாங்க. ஹீரோயினும் தள்ளுறாங்க. நைட் டைம் ஆகுது, மழை வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஹீரோயின் கோவத்தோட இதுக்கு தான் சொன்னேன் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், எனக்காக என்கிட்ட படிக்கணும்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்திருப்பாங்க, உங்களால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது இப்படிலாம் நடக்கணும் நான் மட்டும் எதிர்பார்த்தேன்னா என்ன, இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லும்போது இங்கேயா கண்ணு கெட்டுற தூரம் வர எதுவுமே தெரில எங்கே இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதோ ஒரு வீடு இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. யாரோ பராமரிக்காமல் விட்டுட்டு போன வீடு தான். ஸோ மலைக்கு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ இந்த டைமில் ஹீரோ என்னென்னா காரில் எப்போமோ இந்த ஒயின்ஸ் கேண்டில்னு சொல்லி எல்லாம் வச்சுருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒயின் ஊற்றி கொடுக்காங்க. ஹீரோயின் வேண்டாதான் சொல்கிறாங்க, நீ பார்க்கறதுக்கே ஆல்ரெடி குளிரில் நடுங்கிட்டு இருக்க, இதை குடித்தா கொஞ்சம் குளிருக்கு இதமாக இருக்குன்னு சொல்லும்போது
சொல்லும்போது ஹீரோயின் ஒரு கிளாஸ்லேயும் கொஞ்சம் தான் குடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே போதை ஏறிடுது. ஸோ வளர ஆரம்பிக்காங்க. எனக்கு நிறைய விஷயத்தை பார்க்கும்போது பயமாக இருக்குது, போலீஸை பார்த்தா பயமாக இருக்குது, நான் ஏதாவது செய்யும்போது என்னை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா என்னால் அழுவாங்களான்னு பயமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, எனக்கு இடியை பார்த்தா கூட பயம்தான். நான் சின்ன வயசில் இடி வரத போலாம் என் கூட என்னோடய அப்பா இருப்பாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டராக இருந்து இறந்து போயிட்டாங்க. இப்போது நான் இடி விழுந்தா கூட தனியாக உட்காந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருப்பேன். எங்கள் அப்பா மாதிரி என் கூட யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது போதையில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஹீரோ கேட்டு ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் லீசன் என்னென்னா சஞ்சுவை தனியாக மீட் பண்ணி திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தலையில் பலத்த காயத்தோடு இறந்து போயிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே ரிவர் சைடு தான் அவரோட பாடி கிடச்சிச்சு. அவர் அன்றைக்கி நைட்டாக இருந்தது கூட ஒரு கேஸால் தான். திடீர்னு அந்த கேஸால் இருந்த ஒரு பொண்ணு காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சங்ஜுனோட ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சங்ஜுன்ட்ட லீசன் கேட்டுருக்கான். இதுக்கு பதில் என்னங்கிறது தெரில. ஸோ அப்படியே கட் பண்ணி மறுநாள் இங்கே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டாங்க. ஹீரோயின் ரெண்டாவது எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ ஹீரோயின் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வாங்க நம்ம இதில் போயிடலாம், இதில் போனால் கண்டிப்பாக நம்ம போய் சேர்ந்துருவோன்னு சொல்லும்போது இதுக்கு ஹீரோ பார்த்துட்டு என்னாலலாம் முடியாது, நேற்று காரில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு காரை தள்ளியிருக்கோம், போதாதுக்கு மழை வந்துட்டு அப்போ சாப்பிடக்கூட முடியாமல் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம், இப்போது இந்த சைக்கிளை நான் ஓட்டணும், நீ பின்னாடி உட்காந்துட்டு வருவேன், எனக்கு அதுக்கெலாம் எனர்ஜி இல்லை, வேணும்னா நீ போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்காங்க. பட் அந்த சைக்கிளை ஹீரோயினால் ஓட்டுறதுக்கு வர மாட்டுது. ஆனால் ஹீரோ என்னென்னா நான் காலையிலேயே பக்கத்தில் இருக்கிற ஊரில் போய் என்னோடய வீட்டுக்கு செய்தி அனுப்பிட்டேன், கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, காரில் பெட்ரோலை ஊற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லி இறங்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ என்னென்னா சைக்கிளை உட்காந்துக்கிட்டு இப்போ பின்னாடி உட்காரு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சைக்கிளில் சும்மா அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் சங்ஜுன் லீசன் கேள்வி கேட்டதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லீசன் கூடவே அன்றைக்கி தப்பிச்சு போன பொண்ணு எங்கே போனான்னு தெரியல, இப்போ அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுற ட்ரோனில் தான் இங்கே சங்ஜுன்கிட்ட கேட்டிருப்பான். ஆனால் சங்ஜுன் அதுக்கே நீங்கள் எதுவுமே கேட்குறது எனக்கு புரியலன்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஆனால் சங்ஜுன் நல்லா புரியுது லீசன் பெருசாக ஏதோ பிளான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஃபைனலாக ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு இனி வேற யார் முன்னாடியும் இப்படி ட்ரிங்க் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்காங்க. ஸோ நேற்று போனவங்க இன்றைக்கி தான் ரிட்டர்ன் வராங்கங்கிறத லீசனும் மறைஞ்சிருந்து இதை கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் வீட்டுக்கே வரல ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் வந்ததும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தன்னை நினச்சி அம்மா இவ்வளோ கவலைப்படுத்துதுன்னு நினச்சி அவளும் கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் என்ன கேஸாக்கு வந்ததுமே ஹீரோயினை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஹீரோயின் கூட இருந்தப்போ என்னெல்லாம் நடந்துச்சோன்னு நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம சங்ஜு நோட் பண்ணிட்டா என்ன உன்னோட ஃபஸ்ட் லவ்வை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா போலன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் லவ்வா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதான் உன்னோட ஃபேஸில் இருக்கிற இந்த ஸ்மைலை பார்த்தாலே தெரியுதே, அவள் வேற ஒரு இண்டிபெண்ட் ஃபைட்டர்னு சொல்லும்போது நீ யாரையோ தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறேன்னு ஹீரோ சொல்லும்போது அதான் எனக்கு தெரியும் நீ ஹீரோயினை தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ சைலண்டாக இருக்காங்க. நீ அமைதியாக இருக்கிறதுலே எனக்கு எல்லாமே தெரியுது, பட் இதுக்கான பதிலை நீ பின்னாடி நடக்க போகிறத வச்சு இப்போவுமே முடிவு எடுக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே லீசனை பார்க்குறதுக்கு ஹீரோவோட அப்பா வந்திருக்காங்க. என்னென்னா ஹீரோ லீசனை மீட் பண்ணி தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு ரீசன் தெரிஞ்சு வச்சதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவை பார்த்துட்டு ஹீரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னோட அண்ணன் இறந்ததுக்கு லீசன் காரணமே கிடையாது, அண்ணன் இறந்ததுன்னு நினச்சி லீசனும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி லீசன் நல்லவ மாதிரியே அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க அப்பாவும் லீசனும் இங்கே தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. கூடவே லீசனோட அப்பா அவங்ககிட்ட வேலை பார்த்தப்போ லாஸ்ட்டாக சம்பள பைசாவை வாங்காமல் போயிட்டாங்க போல். ஸோ அந்த சம்பள பைசாவையும் இப்போ லீசன்ட்டே தான் கொடுக்காங்க. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, என்னோட பையன் இருந்ததுக்கு நீ காரணம் கிடையாதுங்கிறத ஹீரோ என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இங்கே லீசன்ட்ட நல்லா பேசிட்டு போகிறாங்க. லீசனுக்கு இதை நினச்சி வருத்தமாக இருக்குது, அவங்க அப்பா தான் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே கவர்னரோட ஆஃபீஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் ஃபைட்டர்லேருந்து ஒரு கொலை மிரட்டல் வருது. இப்போ ரீசெண்டாக இங்கே ஜாப்பனீஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஜோசங்களை ஒரு பெரிய அதிகாரியை கொல்ல போகிறதான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தனியாக ஒரு மீட்டிங் வச்சு பேசுகிறாங்க. அதில் லீசனும் கண்டிப்பாக இதுக்காக நம்ம போலீஸ் அவங்க சேஃப்டிக்கு அனுப்பி வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லும்போது இங்கே
இங்கே இருக்கிற டிடெக்டிவ் என்னென்னா அப்படி செஞ்சோன்னா கண்டிப்பாக பதட்டமும் பிரச்சனையும் உண்டாகும், நம்ம சீக்கிரட்டாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இந்த கவர்னரோட ஒய்ஃப் என்னென்னா ஹீரோ ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த டைம் ஹீரோவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தங்களை பார்த்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதா இருக்கேன், ஸோ இதில் பார்க்குறதுல நீ தான் கொஞ்சம் டீசெண்டாகவும் அழகாகவும் இருக்கேன், ஸோ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பப்ளிஷரும் நீ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் அவனுக்கு அதில் இஷ்டம் கிடையாது. ஸோ இதில் ஆல்ரெடி அந்த கவர்னரோட ஒய்ஃபுக்கு ஹீரோ தெரியும்னால ஹீரோவை கோத்து விடணும்னு சொல்லிட்டு ஹீரோவை மீட் பண்ணி இதை பற்றி பேசுகிறாங்க. ஹீரோ இது கேட்டதுமே என்னால் முடியாது, ஆல்ரெடி போதையில் உங்கள்கிட்ட போட்ட ஒரு பெட்டுக்காகவே நான் ஹீரோயினை லவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இதை வரையா என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது, நீ செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஏதோ பயந்துட்ட போல தெரியுது, இல்லைனா உண்மையாகவே ஹீரோயினை லவ் பண்ணிடுவியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதுக்கு கொஞ்சம் திணறாங்க. ஸோ இதை ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா இன்னொரு பெட்டு வச்சுக்கிடுவோம், இப்போது நடக்க போகிற அந்த கவர்னரோட ஒய்ஃபோட பார்ட்டிக்குள்ளே நீ ஹீரோயினை லவ் பண்ண வச்சு அந்த இடத்துக்கு அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வரணும், அப்படி முடியலன்னா கவர்னர் ஒய்ஃபோட ஆட்டோபயோகிராஃபியை எழுத சொல்லியிருக்காங்க, அதை நீ தான் எழுதி பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுறாங்க. ஹீரோ டீல், கண்டிப்பாக நான் ஹீரோயினை லவ் பண்ண வச்சு கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா இப்போ என்னென்னா ஹீரோ அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இப்போ ஹீரோயினை வந்து தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. நான் ஹீரோவோட அம்மா தான், என் பையன் கூட பழகிறத இதோட விட்டுரு, நைட் டைம் போல் கிளாஸ் எடுக்கிறதும் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி போயிட்டு வருதுன்னு உன்னை பற்றி நான் நிறையாவே கேள்விப்பட்டேன், என் பையனோட பழகிறத விட்டுருன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நைட் டைம் கிளாஸ் எடுக்கிறதும் அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஜாப்பனீஸ் தான் காரணம், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தெரியுது நீ ஜோசன் பிளட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, ஆல்ரெடி அவனுக்கு ஜப்பானில் ஒரு ஃபியான்சி இருக்காங்க, என் பையனை பற்றி நீ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அவங்க நிறைய பொண்ணு கூட இப்படி தான் பழகிட்டு இருப்பான், ஸோ நீ அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா லாஸ்ட்டில் நீ தான் ஹேட் ஆவேன், அதனால தான் உன்ட்ட நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நான் சொல்லிட்டு போவேன். ஹீரோயினும் அப்போ ஹீரோ தாமலும் உண்மையாக ஃபீலிங்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் நேற்று மழையில் நனைஞ்சதுனால இப்போ அவங்களுக்கு ஃபீவர் வந்துடுது. ஸோ ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் பக்கத்தில் தான் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கிறத கவனிக்கிறதுக்காக லீசன் இருப்பான். ஸோ ஹீரோயின் இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு லீசன் தான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறான். ஆனால் இதெல்லாம் தெரியாத ஹீரோ இன்னொரு பக்கம் என்னென்னா ஹீரோயின் எப்பவும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக மாடர்னாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ஹீரோயின்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு புக் ஸ்டோருக்கு போகிறாங்க. பார்த்தாங்க புக் ஸ்டோர் ஓப்பனில் இல்லை. சரி வீட்டுக்குன்னு போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த வழியாக ஹீரோயினோட அம்மா வராங்க. ஹீரோயினோட அம்மாவும் என்ன தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் சும்மா தான் இந்த பக்கமாக வந்தேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லும்போது, என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தெரியுது. ஸோ அப்படி இதை கட் பண்ணி இங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா லீசன் தான் இப்போ ஹீரோயின் கூட இருக்காங்க. ஸோ அந்த ரூமை விட்டு வெளியே வரதப்போ கரெக்டாக அந்த டைமில் ஹீரோவும் அவசரமாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இப்போ லீசன் ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயினோட மேட்டரில் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஓவராக திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லும்போது, நான் கேள்விப்பட்டேன் நீ போட்டிருக்க பெட்டை பற்றி, இதை பற்றி ஹீரோயினுக்கு தெரிய வந்தால் அவள் என்ன நினைப்பாங்கிறத நினச்சி உனக்கு கவலை இல்லையா, அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, நீ கொஞ்சம் யோசித்து செய்கிறது எதுனாலும் நல்லதுன்னு சொல்ல ஹீரோவும் அங்கேருந்து இப்போ ஹீரோயினை தான் போய் பார்க்காங்க. பட் பார்த்தா அடுத்த செகண்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சஞ்சுனும் ஹீரோயினை லவ் பண்ணுறதை பற்றி அட்வைஸ் கொடுத்துருப்பா. இப்போ இங்கே லீசனும் அட்வைஸ் கொடுக்காங்க. ஆனால் உண்மையிலே ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஹீரோ இப்போ முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக்கு தான் போகிறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை ஹீரோயின்கிட்ட கொடுக்காம அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து இதை நீயே போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை கரெக்டாக சஞ்சு நோட் பண்ணுறா. ஹீரோ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் அவள் நோட் பண்ணுறா. ஸோ இதோட இந்த பாட்டு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் வர போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.